ஜெஃப்னாங்களது நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளில் பேசுபொருளான முக்கிய விடயங்களை பற்றித்தான் இன்றைய நிழல் நிகழ்ச்சியிலே பார்க்கவிருக்கின்றோம். அந்த வகையிலே விடுதலை புலிகளின் தலைவரது சடலம் தொடர்பாக சரத் பொன்சேகா வெளியிட்டுள்ள தகவல், பசில் ராஜபக்ஷவிற்கு நீதிமன்றம் விடுத்துள்ள பிடியாணை, வலிவடக்கில் போலீசாரின் செயற்பாடுகளுக்கு எதிராக எடுக்கப்படவுள்ள சட்ட நடவடிக்கை என்பன பற்றித்தான் இன்றைய நிழல் நிகழ்ச்சியிலே பார்க்கவிருக்கின்றோம். முதலாவதாக, தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவரது சடலம் தொடர்பாக இலங்கையின் முன்னாள் இராணுவ தளபதியும் தற்போது அரசியல்வாதியுமாக காணப்படுகின்ற ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா ஒரு நேர்காணல் ஒன்றை ஒரு சமூக வலைத்தளம் ஒன்றிற்கு வழங்கியிருக்கின்றார். அந்த நேர்காணலிலே 2009 முள்ளிவாய்க்காலின் இறுதிப் போரிலே இடம்பெற்ற பல சம்பவங்கள் தொடர்பாக அவர் அங்கு தெளிவுபடுத்துகின்றார். அந்த வகையிலே விடுதலை புலிகளின் தலைவரது சடலத்திற்கு என்ன நடந்தது, உண்மையிலேயே அவரது இறப்பு எவ்வாறு நேர்ந்தது என்று சொல்லி பல கேள்விகள் அந்த நேர்காணலிலே சரத் பொன்சேகாவிடம் கேட்கப்படுகின்றது. அதற்கு பதில் வழங்கிய சரத் பொன்சேகா, விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் கொல்லப்பட்டது உறுதியான விடயம், அதிலே யாரும் சந்தேகம் கொள்ள தேவையில்லை. ஆனால் அவர் கொல்லப்பட்ட இடத்திற்கோ அல்லது இறுதியாக அவருக்கு நாங்கள் அவரது உடலுக்கு என்ன செய்தோம் என்பது தொடர்பாக வெளியே தெரிவித்தால் அந்த இடத்திலே மக்கள் நினைவு செலுத்துவதற்காக செல்வார்கள், நினைவு தூவி அமைப்பார்கள் என்று சொல்லி சரத் பொன்சேகா தெரிவித்திருக்கின்றார். அதனால் அந்த இடம் தொடர்பான தகவல்களை நாங்கள் வெளிப்படுத்த போவதில்லை என்று சொல்லியும் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையிலே, விடுதலை புலிகளின் தலைவரது இறப்பு என்பது அவருடைய உடலிலே பாரிய காயங்கள் ஏற்பட்டதாகவும் அதன் பின்னர் அவர் உயிரிழந்ததாகவும், அவரது இறப்பை அவர்தான் உயிரிழந்துள்ளார் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக கருணா அம்மானை உடனடியாக நாங்கள் அங்கு விமானத்தில் அனுப்பி வைத்தோம் என்று சொல்லி அவர் சொல்கின்றார். அவர் அங்கு அது பிரபாகரனின் சடலம்தான் என்பதை உறுதிப்படுத்தினார் என்று சொல்லி அவர் மேலும் தெரிவிக்கின்றார். மேலும் சூசை மற்றும் பொட்டு அம்மானின் மனைவி ஆகியோரது சடலங்கள் இவைதான் என்பதையும் அவர் அங்கு கருணா அம்மான் உறுதிப்படுத்தியதாக சரத் பொன்சேகா தெரிவிக்கின்றார். அவர் இவ்வளவு விடயங்களை அவர் தெரிவித்தாலும் கூட பொட்டு அம்மானின் சடலம் அங்கு இருந்ததாகவோ அடையாளம் காணப்பட்டதாகவோ கருணா அம்மான் உறுதிப்படுத்தியதாக சரத் பொன்சேகா தெரிவிக்கவில்லை. அதே நேரத்தில் பொட்டு அம்மான் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டை அடுத்து அவர் சயனைட் அருந்தி தனது உயிரை மாய்த்திருக்கலாம் என்ற தொனியிலே அவர் உயிரிழந்து விட்டார் என்ற கருத்தை கேபி கூட வெளியிட்டிருந்தார் என்று சொல்லி சரத் பொன்சேகா அந்த நேர்காணலில் தெரிவிக்கின்றார். அந்த வகையிலே விடுதலை புலிகளின் தலைவரின் 2009 மே 18 விடுதலை புலிகளின் தலைவருக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பாக இன்று வரை பாரியதொரு சர்ச்சைகள், சந்தேகங்கள் நிலவி வருகின்ற நிலையில்தான் சரத் பொன்சேகா இந்த நேர்காணலிலே இந்த விடயங்களை தெரிவித்திருக்கின்றார். அவர் அதிலே தெரிவித்த மிக முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், விடுதலை புலிகளின் தலைவர் உயிரிழந்து விட்டவுடன் அவரது உடலிலே இருந்த விடுதலை புலிகளின் சீருடையை தான் அகற்றச் சொன்னதாகவும், வளமையிலேயே
யாராவது விடுதலை புலிகளில் இருந்து சரணடைந்தால் கூட அவர்களின் சீருடையை அகற்றுவது தங்கள் பணி என்றது போல அவர் அங்கு தெரிவிக்கின்றார். அதே வேளையிலே அவரது உடலுக்கு செய்ய வேண்டியவற்றை தாங்கள் செய்து அந்த சடலத்திற்கான இறுதி காரியங்களை செய்தோம் என்று அவர் தெரிவிக்கின்றார். ஆனால் அதற்கு என்ன செய்தோம் என்பது தொடர்பான ஒரு தெளிவான விடயங்களை அவர் தெரிவிக்க மறுக்கின்றார். ஏனென்று சொன்னால் அவ்வாறு தெரிவித்தால் அதன் பின்னர் அங்கு நினைவு கூறுவதற்கு செல்வார்கள், நினைவு தூவி அமைப்பார்கள் என்று சொல்லி ஒரு பூடகமாகவே அவர் தனது கருத்தை பதிவு செய்ய முற்படுகின்றார். அந்த வகையிலே உண்மையிலேயே விடுதலை புலிகளின் தலைவரது உடலுக்கு என்ன நடந்தது என்பது தற்போது வரை ஒரு மர்மமான பேசுபொருளாகவே காணப்படுகின்றது. இரண்டாவதாக, ராஜபக்ஷாக்களில் முக்கியமானவராக கருதப்படுகின்ற பசில் ராஜபக்சவிற்கு இன்றைய தினம் மாத்தறை நீதிமன்றம் பகிரங்க பிடியாணை ஒன்றை விதித்திருக்கின்றது. குறிப்பாக பிரவுன்ஸ் ஹில் என்று அழைக்கப்படுகின்ற காணிகள் மற்றும் சொத்துக்கள் தொடர்பான விடயங்கள் தொடர்பான வழக்கிலே நீதிமன்றத்திலே ஆஜராக தவறியமைக்காகவே அவரை கைது செய்ய நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்திருக்கின்றது. குறிப்பாக இந்த வழக்கு நிதி குற்றவியல் விசாரணை பிரிவினாலே நடத்தப்பட்டு வந்த நிலையிலே நீண்ட காலமாக அந்த வழக்கு இடம்பெற்று வருகின்றது. இந்த நிலையில்தான் பசில் ராஜபக்ஷ அவர்கள் இந்த வழக்கிலே முன்னிலையாக தவறினார். குறிப்பாக அவர் வெளிநாட்டிலே தங்கியிருப்பதாகவும் அவர் மருத்துவ சிகிச்சை ஒன்றின் காரணமாக அவர் அங்கு தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வருவதாகவும் அதனால் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை என்று சொல்லியும் அவரது சட்டத்தரணிகள் சமர்ப்பணங்களை நீதிமன்றத்திலே முன்வைத்தாலும் கூட அதனை ஏற்றுக்கொள்ள மறுத்த நீதிமன்றம் பிடியாணையை விடுத்திருக்கின்றது. அந்த வகையிலே பசில் ராஜபக்ச வெளிநாட்டிலிருந்து திரும்பி இலங்கைக்கு மீண்டும் வருகை தந்தால் அவர் எந்நேரமும் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளே காணப்படுகின்றது. குறிப்பாக ராஜபக்ஷாக்கள் தொடர்பான பல வழக்குகள் இடம்பெற்று வருகின்ற நிலையில்தான் பசில் ராஜபக்சவிற்கு எதிரான வழக்கிலே நீதிமன்றம் பிடியாணை உத்தரவை வழங்கியிருக்கின்றது. பார்ப்போம் இந்த விடயத்திலே பசில் ராஜபக்ஷ தரப்பு என்ன செய்ய போகின்றது என்று சொல்லி. மூன்றாவதாக, பலிகாமம் வடக்கு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பகுதியிலே சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட தையிட்டி திஸ்ஸ விகாரை தொடர்பாக பல்வேறு சர்ச்சைகள் காணப்பட்டு வருகின்றன. அதனை ஒட்டித்தான் அண்மையிலே தையிட்டி திஸ்ஸ விகாரை பொதுமக்களின் காணிகளிலே அடாத்தாக அபகரித்து அமைக்கப்பட்டதாக காணி உரிமையாளர்கள் போராட்டம் நடத்தி வந்த நிலையிலே அந்த காணிகளை அளவீடு செய்து பொதுமக்களுக்கு வழங்கப் போவதாக, காணி உரிமையாளர்களுக்கு வழங்கப் போவதாக யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகர், யாழ் மாவட்ட செயலாளர் ஆகியோர் அறிவித்து அது தொடர்பான நடவடிக்கைகளை எடுத்திருந்தார்கள். அந்த நிலையில்தான் வெளிவடக்கு பிரதேச சபைக்கு சொந்தமான பவானி வீதி என்று அழைக்கப்படுகின்ற ஒரு வீதியும் அடையாளம் காணப்பட்டு அதனை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகள் வெளிவடக்கு பிரதேச சபையினாலும் பிரதேச சபை தவிசாளரினாலும் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் சட்டவிரோதமாக அடாத்தாக பிரதேச சபையினுடைய வீதியை தையிட்டி திஸ்ஸ விகாரை விகாராதிபதி ஜிந்தோட்ட நந்தாராமதேரர் அடைத்து வைத்திருப்பதாக தெரிவித்து விகாராதிபதிக்கு உடனடியாக அந்த பாதையை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லியும், இல்லாவிடில் 2 வார தவணை அடிப்படையிலே
பிரதேச சபை அந்த தடைகளை அகற்றி அந்த பாதையை திறந்து விடும் என்று சொல்லியும் அதற்கான செலவுகளை விகாராதிபதி தர வேண்டும் என்று சொல்லியும் வெளிவடக்கு பிரதேச சபையினால் ஒரு எச்சரிக்கை கடிதம் ஒன்று விகாராதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. அதனை அடுத்து அந்த கடிதத்தினுடைய பிரதிகள் பலாலி போலீசாருக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் அவ்வாறு எந்த நடவடிக்கைகளும் செய்யக்கூடாது, அது இன நல்லிணக்கத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சொல்லி எச்சரிக்கை தொனியிலே தவிசாளரை அச்சுறுத்தும் வகையில் பலாலி போலீசார் செயற்பட்டுள்ளார்கள். இந்த நிலையில்தான் அவர் தான் சட்ட நடவடிக்கை எடுப்பதில் உறுதியாக இருந்த வேளையில்தான் பிரதேச சபை தவிசாளர் மற்றும் பிரதேச சபை செயலாளர் ஆகியோருக்கு எதிராக மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்திலே பலாலி போலீசாரால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த நிலையில்தான் அது தொடர்பான வழக்கிலே ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் ஆஜராகி பிரதேச சபையினுடைய செயற்பாடுகளுக்கு துணை நிற்க வேண்டிய சட்டத்தை நடைமுறைப்படுத்த துணை நிற்க வேண்டிய போலீசார் சட்டவிரோதமாக செயற்படுகின்ற விகாராதிபதிக்கு துணை நிற்பதாக சரமாரியான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து தனது வாதங்களை முன்வைத்திருந்தார். இந்த நிலையிலே அது தொடர்பான கட்டளை பிறப்பிக்கப்பட நீதிமன்றம் திகதியிட்டிருந்த நிலையில்தான் அது தொடர்பான கட்டளை இரண்டாவது தடவையாகவும் பிற்போடப்பட்டு ஜூன் மாதம் 25ஆம் திகதி அன்று அது தொடர்பான கட்டளை பிறப்பிக்கப்படும் என்று சொல்லி தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில்தான் வலிகாமம் வடக்கு பிரதேச சபையினுடைய மாதாந்த அமர்வு நேற்றைய தினம் வெளிவடக்கு பிரதேச சபை சபா மண்டபத்திலே இடம்பெற்றிருக்கின்றது. இதன்போது போலீசாரினுடைய அடாத்தான செயற்பாடுகள் தொடர்பாக பிரதேச சபை உறுப்பினர்கள் மத்தியிலே கடும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில்தான் வெளிவடக்கிலே பிரதேச சபையின் செயற்பாடுகளுக்கு குந்தகமாக சட்டவிரோதமாக செயற்படுகின்ற பலாலி போலீசார் மற்றும் போலீஸ் அதிகாரிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு பிரதேச சபையிலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையிலே வெகு விரைவிலே சட்டவிரோதமாக செயற்படுகின்ற போலீஸ் அதிகாரிகள் உத்தியோகத்தர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது. அதேவேளை வெளிவடக்கு மயிலட்டி பகுதியிலே இராணுவ கொமாண்டோ பங்களா அமைந்துள்ள பகுதி காணிகளை விடுவிக்குமாறு வலியுறுத்தி இன்றைய தினம் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த போராட்டம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும், அதாவது இன்றைய வெள்ளிக்கிழமை 5வது தடவையாக அந்த போராட்டம் நடைபெற்றது. எதிர்வரும் வெசாக் தினத்தை முன்னிட்டு எதிர்வரும் 25ஆம் திகதியிலிருந்து தொடர்ச்சியான போராட்டங்களை வெசாக் தினம் வரை நடத்துவதற்கும் பொதுமக்களும் காணி உரிமையாளர்களும் தீர்மானித்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே இன்றைய போராட்டமும் பெருமளவான பொதுமக்கள் பங்கேற்பிலே இடம்பெற்றிருக்கின்றது. உங்களுக்கு பௌத்தம் உங்கள் மதம் என்றா, இந்து கிறிஸ்தவம் எங்கள் மதம், வழிபட விடுங்கோவன் இந்த இதில் கோயில் இருக்கு கேட்டு நாங்கள் விட்ட நீங்களா இல்லை. அப்போ நீங்கள் அதில் கொண்டாடிக்க நாங்கள் எங்களோட எதிர்ப்பை காட்டிய சரியான முறையில் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை காட்டியாகும். அதோட இதில் இன்னொரு விஷயம் உண்டு. எங்களோட பிரச்சனை சம்பந்தமாக முக்கியமாக பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதாவது நான் பேர் சொல்லி குறிப்பிடல, எங்கள் மக்கள் பிரதிகள் என்று இருக்கின்ற அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் உங்களிடம் பாராளுமன்றம் நீங்கள் இங்கே வரலாம், யாரையும் நாங்கள் மறைக்க போகிறதில்லை, யாரும் வரலாம் போகலாம், எந்த அமைப்பு சார்ந்தவர்களும் வரலாம். இந்த மக்களின் போராட்டம் சம்பந்தமாக இதில் வச்சு நீங்கள் கதைக்கிறதா இருந்தால் தனிமனே இது ஒரு மக்கள் போராட்டமாக வச்சு கதைக்கிறதா இருந்தால் யாரும் பெறலாம். அரசு உத்தியோகத்தர் முதல் அரசியல்வாதி வரை யாருமே பெறலாம். நாங்கள் அதை வரவேற்கிறோம். எங்களோட பிரச்சனையை கதைக்கும், இந்த இடத்துக்கு வந்தால் எங்களோட பிரச்சனை மட்டும்தான் கதைக்கும். இதில் எங்களோட கோரிக்கையாக நாங்கள் சொல்கிற விஷயம், பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் எங்களோட பிரச்சனை சம்பந்தமாக கட்டாயம் நீங்கள் கதைக்கணும். அதோடு மத குருமார்கள் இந்த அதாவது இந்த உயர் பாதுகாப்பு நிலையத்தில் 21 கோயில் இருக்குது. இந்து கிறிஸ்தவ ஆலயங்கள் 21 கோயில் இன்னும் விடுவிக்கப்படாமல்.
இப்போ அந்த ஆலயங்களை சேர்ந்த மதகுருமார்கள், அதாவது ஒரு பிரபல்யமானவர்கள், இப்போ இதில் இருக்கிற சாதாரண மக்கள் கதைக்கிறதால எந்த ஒரு விஷயமும் வெளியே வராது. உரிய பொறுப்பில் உரிய அதிகாரங்களில் இருக்கிறார்கள் கதைச்சா கட்டாயம் எங்களோட பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரும், எங்களுக்கு பலம் சேரும். எதை ஏன் யாரும் செய்ய முன்வரீங்க? நான் உதாரணமாக சொல்கிறேன். எங்கட இந்த கோயில் சம்பந்தமாக ஒரு பெரிய ஒரு அமைப்பு ரீதியாக இப்போ நான் பார்த்தா எங்கட கிறிஸ்தவ சமூகம் சார்ந்து பார்த்தா ஆயர்கிட்ட நான் ஒரு கோரிக்கையை விடுறேன். எங்கட ஆயர் இந்த வழிபாட்டு தலங்களை விடுவிக்க சொல்லி ஒரு அதாவது ஒரு திறந்த மனத்துடன் அவர் தனது கருத்தை கிறிஸ்தவ சமூகம் என்ற ரீதியில் எங்களுக்கு சார்பாக இந்த விஷயத்தை அவர் தெரிவிக்கணும். இந்த இடத்துல நான் ஒரு கிறிஸ்தவனாக அவர்கிட்ட கேட்டுக்கணும். அதே போன்ற இந்த குருக்கள்கிட்ட முக்கியமான பெரிய பெரிய குருக்கள் இருக்கணும், அவையில் இது சம்பந்தமாக கதைக்கணும். வேண்டாம், நாங்கள் எங்களுக்கான கோயில் இல்லை, எங்களில் ஒரு ஆள் இறந்தால் தாக்குறக்குரிய சேமக்காலையில் சொந்த மண் எங்களுக்கு இருக்கேக்க நாங்கள் அகதிகளா இடம்பெயர்ந்து இந்த வார ஆணி மாதம் 15ஓட 36 வருஷம் முடியுது. இன்றைக்கு மங்கட மக்கள் அகதி தான். ஏன் இந்த நிலைமை எங்களுக்கு? இந்த மண்ணில் நடந்த இந்த விடுதலை போராட்டத்தால் பாதிக்கப்பட்ட மக்களில் பெரும்பான்மையான மக்கள் இந்த வரைக்கும் நிலமில்லாம் கஷ்டப்படுறேன்டா வெளிவடக்கு மக்கள். ஏன் நீங்கள் அதை கவனிக்கிறீங்க இல்லை? அரசியல்வாதியோ அரசு அதிகாரிகளோ பிற மக்களோ ஏன் எங்களை கண்டுகொள்றீங்க இல்லை? நாங்கள் என்ன தனித்து விடப்பட்ட மக்களா? எங்களோட போராட்டத்துக்கு தனிமனே காணி உரிமையாளர்கள் மட்டுமே போராடணும். ஒட்டுமொத்த சமூகமும் தமிழீழத்துக்காக போரிட்டதை நான் வரவேற்கிறேன். 2009க்கு பிறகு ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்ட பிறகு எந்த தமிழ் மக்கள் ஒற்றுமையாக நின்று செயற்படுறோம்? எங்களோட காணிக்காக யாராவது ஒரு ஆள் பொதுப்பட கழிச்சிருக்கீங்களா? அரசியல்வாதி இருந்தாலும் சரி, இல்லைண்டா அரசு அதிகாரி இருந்தாலும் சரி கழிச்சிருக்கீங்களா? இல்லை, எல்லாரும் சுயநலவாதிகளாக்கப்பட்டுட்டோம். 2009க்கு முன்னர் பொதுநலவாதிகள் அனைவரும் இறந்து விட்டார்கள். இதுதான் எங்களோட கருத்து. இந்த இடத்துல அனுர அரசாங்கத்திற்கு ஒரு தகவல் உண்டு. அதாவது அனுர அரசாங்கம் ஜனாதிபதி தேர்தலை விடுங்கோ, பாராளுமன்ற தேர்தலில் 3/2 பெரும்பான்மையை பெறணும் என்று சொன்னதால் மக்கள் அள்ளி அள்ளி வாக்குகளை போட்டவர்கள் தமிழ் மக்கள் தான். நானும் வாக்கு போட்டேன். அவையில் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக மக்கள் காணி மக்களுக்கு என்று சொன்னதை நம்பி ஏமாந்துட்டோமோ தெரியல. ஏண்டா ஏமாந்துட்டோம்ன்ற அளவுக்கு நாங்கள் வந்துட்டோம். இப்போ கூடி யோசிக்கிறோம், நீங்கள் அதை செய்தே ஆகணும். எங்களோட காணி எங்களுக்கு வேண்டும். இராணுவத்தை நீங்கள் காரணம் கூற முடியாது. பாதுகாப்பு அமைச்சுக்கு கீழே தான் இராணுவம் இருக்குது. இராணுவத்துக்கு கீழே ஜனாதிபதி இருக்கார் இல்லைத்தானே? எங்கட காணியை விடணும். நாங்கள் கேட்குறோம், அமைச்சர் முதல் ஜனாதிபதி வரை இந்த மண்ணில் இதே பங்களாக்க வந்துட்டு போவேக்கையும் அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம், மக்கள் காணி மக்களுக்கு. நீங்கள் கூறிய வாக்குகளை நிறைவேற்றுங்கள். ஏனென்றால் எங்கட நிலம் எங்களுக்கு வேணும். எங்கட நிலம் மீட்கும் வரை எமது போராட்டம் ஓயாது. ஒருவரோ இருவரோ எமது போராட்டம் தொடர்ந்து எமது நிலம் எமக்கு வேண்டும். நாங்கள் இருக்க இடமில்லை. இன்றைய நாளில் பேசப்படலான முக்கிய விடயங்களை பற்றித்தான் இன்றைய நிழல் நிகழ்ச்சியிலே பார்த்தோம். மேலும் பல முக்கிய தகவல்களுடன் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் கலையமுதன். நன்றி, வணக்கம்.